எனக்கு ரொம்ப பிடிச்ச சுழியம் உருண்டை தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அதுக்கு கடலப்பருப்பை வந்து ஒரு கப் எடுத்து அதை 4 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு குக்கரில் வேக போட்டுட்டேன். அது வேவுறதுக்காட்டியும் நம்ம வந்து மைதா மாவு 1 கப்பு, அரிசி மாவு வந்து 1/4 கப்பு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இந்த மாதிரி திக்காக கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். பருப்பு ஊற போட்டதுனால சீக்கிரம் வெந்துருச்சு. அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் வெல்லம் கட்டி கட்டியாக இருந்ததுனால அதையுமே லைட்டாக சூடு பண்ணி கரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு வாணலில் 1 ஸ்பூன் நெய் விட்டு தேங்காய் துருவி வச்சுருந்தேன். 1 மூடி தேங்காய் எடுத்திருந்தேன். அதையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு அது கூடவே கடலப்பருப்பு வந்து தண்ணி வடிகட்டி இந்த மாதிரி நான் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அது 1 2 தான் இருந்துச்சு. அப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருக்கட்டும்ன்ட்டு அதையுமே தேங்காய் கூடவே சேர்த்து கிளறிக்கலான்னு சொல்லிட்டு அதையுமே கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தை ஊற்றக்குள்ளே தான் வந்து கொஞ்சம் சொதப்பலாயிடுச்சு. எனக்கு பயமே வந்துடுச்சு. ஆஹா, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ வெள்ளத்தை சேர்த்தோன்னே தண்ணி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் நேரம் நம்ம அது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு கிண்டிக்கிட்டே இருந்தேன். அந்த கேப்பில் ஏலக்காய் ஒன்று வந்து பிச்சு போட்டால் வாசனையாக இருக்கும்னு ஒரு ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். நான் வந்து கடலப்பருப்புலேயுமே லைட்டாக சால்ட் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல அதுலேயுமே சால்ட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்களா பரவாயில்ல, கொஞ்சம் வந்து மனசு தேர்த்திக்கிட்டேன். இந்த மாதிரி கட்டியாக திக்னஸ்ஸாக ஆகிடுச்சு. அப்போ தான் உருண்டை போட்டு நம்ம மாவில் முக்கி எடுத்து எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பக்கம் அதை ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சட்டியில் எண்ணெயை ஊற்றி சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு உருண்டையாக எடுத்து முக்கி எண்ணெயில் பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். யாருக்கெல்லாம் சுழியம் உருண்டை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் முன்னாடி ஒரு டைம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன். அதுவுமே வந்து தண்ணியாக தான் போயிடுச்சு. இந்த கடலப்பருப்பு வந்து வெல்லத்துக்கு பதில் சர்க்கரை சேர்த்துட்டேன், சீனி சேர்த்துட்டேன். அதனால் தண்ணியாக இருந்துச்சு, செய்யவே முடியல. இப்போ 2வது தடவையாக ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்க போதுன்னு தெரியல. ஆனால் நம்ம பொரிக்கும் போதே நல்ல ஒரு வாசனை, சுழியம் உருண்டை வாசனை நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்றா எடுத்து போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடுமோ தண்ணியாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஆனால் பிரிஞ்சு வரல. பரவாயில்ல, நல்லா தான் வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். யார் யாருக்கெல்லாம் சுழியம் உருண்டை பிடிக்குமோ அப்படியே வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. எத்தனை பேருக்கு சுழியம் உருண்டை பிடிக்குதுன்னு பார்ப்போம். பிடிக்காதவங்களும் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஆசையாக இருக்கேன்னு சொல்லிட்டு சுழியம் உருண்டை சுடலான்னு அடுப்படிக்கு போயிட்டேன். சரியான வெயில். வெயிலுக்கு அதுக்கும் அந்த எண்ணெய் சட்டியில் நிற்கவே முடியல. ஒரு வழியாக சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மைதா மாவும் அந்த கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. இனிப்பு மட்டும் ஜாஸ்தியாக போட்டுட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, பாய்.